அன்பு சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பு சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பு தமிழ் நல் வணக்கம். இப்பொழுது நாங்கள் ஒலிவில் பிரதேசத்திலே, குறிப்பாக ஒலிவில் அக்கறை 4ஆம் பிரிவில் பாய்ஸ் என்ற சகோதரனுடைய ஓட்டோவுக்கு இனந்தெரியாத நபர்கள் நள்ளிரவு வேளையிலே கடந்த 16ஆம் தேதி 2 மணியளவிலே தீமூட்டி எரி ஊட்டி இந்த ஓட்டோவை சேதமாக்கி இருக்கின்ற அந்த விடயம் தொடர்பாகவே உங்களோடு நாங்கள் இப்பொழுது பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, உறவுகளே, உண்மையிலே இந்த செயலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு மனிதனுடைய ஜீவனோபாய தொழில் நிமித்தமாக தன்னுடைய குடும்ப வாழ்வை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற ஒலிவில் 4ஆம் பிரிவு அக்கறை ஃபாயிஸ் என்ற சகோதரனுடைய ஓட்டோதான் இவ்வாறு எரிவூட்டப்பட்டது. அந்த விடயத்தை நாங்கள் செய்தியாக பதிவு செய்திருந்தோம். இப்பொழுது அந்த வீட்டுக்கு நாங்கள் வருகை தந்து அந்த விடயத்தை உங்களுக்காக நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உண்மையிலே இன மத மொழி கடந்து எந்த ஒரு மனிதனும் இத்தகைய செயலை செய்ய மாட்டான் என்று நாங்கள் திண்ணமாக நம்புகின்றோம். குறிப்பாக இந்த வீடு மாத்திரமல்ல, இந்த பிரதேசம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்திருக்கின்ற எல்லோருமே மன நெகிழ்வோடு ஐயோ பாவம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களோடு மிகவும் அன்பாக பண்பாக பழகுகின்ற ஒருவர் தான் ஒலிவில் அக்கறை பிரதேசத்தைச் சேர்ந்த ஃபாயிஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாயிஸ். இவர்தான் அந்த ஆட்டோவினுடைய இருதய சிகிச்சை ஹார்ட் சர்ஜரி மேற்கொண்ட ஒரு சகோதரன். இவர் தன்னுடைய இந்த ஆட்டோவை வைத்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி வருகின்ற ஒருவர். குறிப்பாக இவர் கடலை அண்டி இருக்கின்ற பிரதேசம் என்பதால் பல்கலைக்கழகத்துக்கும் அருகாமையிலே இருக்கின்றது இவருடைய வீடு. இவர்தான் ஃபாயிஸ். இவரை நன்றாக நீங்கள் பார்க்க முடியும். இவர் சில சமயங்களில் கடலுக்கு சென்று கடலுக்கு இவர் செல்வதில்லை, கரையிலே நின்று சில உதவிகளை செய்கின்ற பொழுது இவருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று அந்த மீன்பட்டால் கொடுப்பார்கள். அதையெல்லாம் கொண்டு வந்துதான், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த காலத்தில் இந்த ஆட்டோவை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது மிக சிரமமான ஒரு காலம் இல்லையா? அப்படியான ஒரு இந்த ஃபாயிஸினுடைய ஆட்டோவை இவருக்கும் எதிரிகள் இருக்கிறார்களா என்று எண்ண தோன்றுகிறது. இரவு வேளையிலே வந்து இந்த ஓட்டோவுக்கு தீயை வைத்திருக்கிறார்கள். அந்த விடயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு இவருக்கு நீங்கள் உதவ வேண்டும், இவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபாயிஸ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஓட்டோ வைத்துக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பராமரித்துக் கொண்டு வருகின்றீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். நீங்கள் கடைக்கு சென்றால் அங்கு உங்களுக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. ஒரு சில நேரங்களில் கறியை தருவார்கள், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சில சமயம் தருவார்கள். அதை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய தேவைகளை செய்வீர்கள். வேறு ஏதாவது செய்கிறீர்களா? இல்லையே. இல்லை இல்லை இல்லை. நீங்கள் ஒரு இருதய சத்திர சிகிச்சையும் மேற்கொண்ட ஒருவர் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த இடத்திலே இவற்றை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட உள்ளம் படைத்த இப்படிப்பட்ட ஒருவர் தினமும் மருந்து மாத்திரைகளோடு தன்னுடைய பிள்ளைகள் இருக்கின்றார். ஒருவர் 10ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவர். மற்றவர் 9ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்காரு. அடுத்தது 2 வயசுல புல் ஒன்று இருக்கு. எல்லாரும் 3 பிள்ளைகள் எல்லாம். இந்த பிள்ளைகளை பராமரிப்பது எல்லாமே இவருக்கு வேறு எந்த பிரத்யேகமான வருமானங்களும் இல்லை. இத்தகைய சூழ்நிலையை தான் நள்ளிரவு வேளையிலே வருகை தந்து பெட்ரோலை ஊற்றி இந்த ஆட்டோவை அப்படியே பத்த வைத்திருக்கிறார்கள். இந்த காட்டு மிராண்டித்தனமான செயலை அக்கரைப்பற்று போலீசார் நடவடிக்கைக்காக இப்பொழுது ஆக்கப்பூர்வமான பணிகளை துவக்கி இருக்கின்றார்கள். அந்த விடயம் அப்படி இருக்க, அன்பு சொந்தங்களே, உறவுகளே, நாங்கள் இந்த சமூக தொலைக்காட்சி ஊடாக உங்களுடன் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த ஃபாயிஸ் என்கின்ற இந்த சகோதரன் பாருங்கள், இந்த ஓட்டோ பத்திருக்கிறது, அப்படியே வீட்டில் ஒரு பகுதி பத்திருக்கிறது, வீட்டினுடைய மின்சாரம் அப்படியே பத்திவிட்டது. அவற்றை செய்ய வேண்டும். இங்கே மகனுடைய பாடசாலைக்கு செல்லுகின்ற துவிச்சக்கர வண்டியும் எரிகொண்டிருக்கிறது. இப்படி ஒரு இக்கட்டான நிலையிலே இரவு கூட அவர் இந்த வீட்டிலே இருக்க முடியாமல் வேறு இடங்களை தான் நீங்க தூங்கி வந்தீர்கள் இல்லையா? ஆமாம். எங்கட தங்கச்சிட வீட்டை போய் தூங்கினேன். நாங்கள் இரவு தூங்கி இப்போ வந்திருக்கோம் காலையில் இடத்துல. நேற்று நாங்கள் இவரை வந்து பார்க்கின்ற பொழுது இவருடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. செய்வதறியாது திகைத்து நிற்கின்றார். இந்த வேளையிலே இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே பார்க்கின்றோம். இவருடைய தொலைபேசி இலக்கம், வங்கி இலக்கத்தை நாங்கள் இந்த காணொலியிலே பதிவு செய்திருக்கின்றோம். நீங்கள் இவருடைய நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவியை
இது போன்ற ஓட்டோவை வாங்கி கொடுக்கலாம், அல்லது பல பேர் சேர்ந்து உதவி செய்யலாம், அல்லது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த செய்தியை பார்க்கின்ற யாராவது இவருக்கு உங்களுடைய தாய் தந்தையர்கள் பெயரால் அல்லது உங்களுடைய பெயரால், உங்களுடைய பிள்ளைகளின் பெயரால் இந்த நல்ல காரியத்துக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதே எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, உறவுகளே, இந்த ஓட்டோவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த நம்பர், இந்த விடயங்களை நாங்கள் அறிந்த பொழுது ஒரு 15 லட்சம் ரூபாய் பெறுமதியானது. இந்த ரூஃப் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆகும். வீட்டினுடைய மின்சாரம் அப்படியே முற்றாக சேதமடைந்திருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி வந்து புதிய மீட்டரை கூட பொருத்தி இருக்கிறார்கள். ஆனால் வீட்டு உட்புறமாக இருக்கின்ற மின் இணைப்புகள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. தற்காலிகமாக அந்த மின் இணைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களிடம் சொல்லுவது என்னவென்றால், இந்த ஃபாய்ஸ் என்கின்ற சகோதரன் தொடர்ந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு உங்களால் ஆன உதவியை நீங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் உங்களுக்கு உண்மையாக புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். இந்த இடத்திலே நாங்களும் வருகை தந்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே மனம் அப்படியே கசந்து போனது. இப்படியான கொடூரமான மனிதர்கள் இருக்கிறார்களா இந்த அறிவுபூர்வமான இந்த காலகட்டத்திலே? பாருங்கள், இந்த ஓட்டோவை வைத்துக் கொண்டு அவர் யாருக்கும் எதிரியும் அல்ல. அவருடைய வாழ்வை, அவருடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அழகான அவருடைய உயிர் போன்ற இந்த ஓட்டோவை தீயிட்டு முற்றாக இதை எடுக்க முடியாது. இது சம்பூர்ணமாக பத்திவிட்டது இல்லையா வாய்ஸ்? ஓம் சார், இது முற்றாக பற்றி விட்டது. இதில் எந்த ஒரு பாட்சியும் எடுக்கலாம் இருக்கு. இது ஃபுல்லாக தீக்கிரை ஆயிடுச்சு. இந்த ஆட்டோ நீங்க இன்சூரன்ஸ் ஒன்றும் செய்யல? இல்ல நார்மல் இன்சூரன்ஸ். என்னடா இவர் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யற அளவுக்கு வேட்ட உண்மையா வசதி எல்லாம் இல்ல. நீங்க இந்த ஆட்டோவை ஓட்டி கொண்டு உங்களோட புள்ளிகளை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு? ஆமாம், இந்த தொழில் வந்து இந்த ஆட்டோ ஓடுறது தான். இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு டியூஷன் ஃபீஸு, இந்த கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு கட்டிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாமானை கொடுத்துட்டு தான் இருந்து அந்த பின்னர டைம் அந்தி புறவுகளை தான் அந்த பீச்சு கரைக்கடை போய் வரேன். நான் போய் வந்து அதில் கிடைக்கிறத வச்சு தான் இந்த குடும்ப செலவை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அன்பு சொந்தங்களை, உறவுகளை, இப்பொழுது பாயிஸ் மூலமாகவே இந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் பெற்று தந்திருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீர்கள், உள்நாட்டில் இருப்பீர்கள், வர்த்தகர் இருப்பீர்கள், பாமரர்கள் இருப்பீர்கள். இந்த விடயத்தை நீங்கள் கருத்திலே கொண்டு இவருக்கு என்ன உதவி, உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய எல்லைக்குட்பட்ட வகையில் எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ அவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே உங்களோடு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, இந்த காணொலியை நீங்கள் அதிகம் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இதனை ஷேர் செய்வதனூடாக யாரோ ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் பார்த்தால் இவருக்காக நிச்சயமாக நேசக்கரம் நீட்டுவார். எனவே உங்களோட நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்வது, இந்த காணொலியை முடியுமான வரைக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். யாரோ ஒருவர் இதை பார்க்க போகின்றார், அவர் உதவப் போகின்றார், அதற்கு உங்களுடைய HR ஒத்துழைப்பு வழங்கும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இவருடைய வங்கி இலக்கம், இவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். இவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள். போலீசார் மேலதிகமான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட இவர் இப்பொழுது இன்று வெள்ளிக்கிழமை தினம் இன்று கூட பிள்ளைகளுக்கான கறி வேண்டுவதற்குரிய வேலைகள் ஒன்றும் நடைபெறவில்லை. அப்படித்தானே? ஆமாம், இன்றைக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஏன்டா தொழில் இல்லையே. 2 நாளாக இந்த ஆட்டோ அப்படி பத்திரிக்கி. அதால் எந்த ஒரு தொழிலும் நடக்கல. எந்த ஒரு ஆயிரம் இல்லை. எனக்கு 1000 கோள்கள் வந்தாலும் நான் கட் பண்ணி விடுறேன். தெரிஞ்ச ஆட்கள் கோல் எடுக்காங்க. இல்லை எனக்கு ஆட்டோ பற்றிட்டு தெரியும். தெரியாத ஆட்கள் கோல் எடுக்காங்க. கோல் எடுக்கிற டைமில் நான் அந்த விஷயங்களை ஆட்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆட்டோ பற்றிட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த குறைஞ்ச வருமானம், அந்த குறைஞ்ச ரேட்டு எடுக்கிறதால கூடுதலான ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறேன் நான். அதால் எனக்கு கொஞ்சம் தொழில் பரவாயில்லை. அந்த டியூஷன் பிள்ளையில வகுப்புக்கு ஏற்றுறேன் நான். அதுவும் இப்போ கட் ஆகிட்டு பாலமணிக்கு நான் டியூஷனுக்கு பிள்ளைகள் ஏற்றி கொண்டு போகிறேன், இங்கிலீஷ் கிளாஸுக்கு. அதுவும் கூட எனக்கு இல்லாமல் இருக்கு. இப்போ நான் ஒரு சிக்கலான நிலையில் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கேன் நான். நல்லது அன்பு சொந்தங்களே, இந்த ஃபாய்ஸ் என்கின்ற இந்த சகோதரன் எல்லாம் இழந்து நிற்கதியாக நிற்கின்ற இந்த சூழ்நிலையிலே வீட்டில் இந்த எரியூட்டப்பட்ட நிலையிலே 3 குழந்தைகளும் இந்த பாய்ஸுடைய மனைவியும் தான் இருந்தார்கள். இறைவன் அவர்களோட உயிரை காப்பாற்றினான். இல்லை என்றால் இந்த வீடு முற்றாக இருந்திருந்தால்
உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கும். இறைவன் காப்பாற்றி விட்டான். ஃபாயிஸ் ஓடி வருகின்ற பொழுது இந்த பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஓடி வந்து நெருப்பை நூற்றாலும் நெருப்பு தன்னுடைய பாட்டுக்கு பற்றி அப்படியே இருந்து இந்த ஓட்டோ கூட அப்படியோ சேதமாகி விட்டது. சரி, இந்த அளவிலே நாங்கள் உங்களிடம் விடைபெறப் போகின்றோம். இந்த ஃபாயிஸ் என்கின்ற சகோதரனுக்கு நாங்கள் இறுதியாக வேண்டுவது, உங்களால் இயலுமான உதவியை செய்து கொடுங்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கின்ற, உள்நாட்டிலே இருக்கின்ற செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள், உங்களுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை இந்த சகோதரனுக்காக செலவிடுங்கள். முடிந்தால் ஒரு புதிய ஆட்டோவை வாங்கி கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களால் இயலுமான உதவியை செய்ய முடியும். அந்த உதவிகளை செய்து இவரோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இவருடைய வங்கி இலக்கம், இவருடைய மனைவியினுடைய வங்கி இலக்கத்தை தான் நாங்கள் இப்பொழுது பதிவு செய்ய இருக்கின்றோம். இதுதான் ஃபாயிஸினுடைய பிள்ளைகள். இவர் 10ஆம் ஆண்டு படிக்கின்றார். தம்பி, நீங்க எத்தனாம் ஆண்டு? 8ஆம் ஆண்டு படிக்கின்றார். மற்றும் ஒரு கை குழந்தை. இந்த குழந்தைகளை பராமரித்து இந்த இடத்திலே இருந்து எவ்வாறு பேசிக் கொள்வது என்று மனம் தடுமாறுகிறது. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இந்த ஒலிவில் பிரதேசத்திலே இருக்கின்ற பலரும் இரவு பகலாக வருகை தந்து இந்த விடயத்தை பார்த்து கொண்டு செல்லுகின்றார்கள். வேறு யாராவது வருகை தந்து ஏதாவது உங்களுக்கு ஏதும் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்களா? இல்ல, இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல. இனி வாராக்கள் முழு பெரும் ஒரு ஆறுதலை தான் தெரிவிச்சு கொண்டு போறாங்க. இதுவரைக்கும் எதுவும் நடக்கல எங்களுக்கு. சரி, அன்பு சொந்தங்களே, உறவுகளை, இந்த இடத்திலே இருந்து நாங்கள் விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்த சகோதரனுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். இறைவன் நாளை மகசரில் உங்களுக்கு நல்லொரு பாலிப்பான். அதற்கான ஃபைதா கூலியை தருவான். எனவே இந்த காணொலியை நீங்க மற்றவர்களும் பார்ப்பதற்கு அதிகம் ஷேர் செய்து இந்த சகோதரனுக்கு உதவி செய்வதற்கு முன்வாருங்கள் என்று அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இவருடைய வங்கி இலக்கம், இவருடைய மனைவியினுடைய வங்கி இலக்கத்தை தான் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். இவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் நேரடியாக அழைத்து பேசலாம், அல்லது நீங்கள் நேரடியாக இந்த இடத்துக்கு வருகை தந்து பார்க்கலாம். பார்த்துவிட்டு உங்களால் இயலுமான உதவிகளை செய்யுமாறு அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம், வணக்கம்.